வணக்கம். முக்கிய 6 செய்தி தொகுப்புகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. தேர்தலுக்காக எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து இந்தியா அப்படின்னு ஒரு கூட்டணியை உருவாக்க போறாங்க. அந்த கூட்டணி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத எல்லாரும் பேசியாச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணிகள் எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி இந்தியாவை கூட்டணிகளோடு சேர்த்து ஆட்சி செய்தது யாராரு? கூட்டணிகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அலசுது இந்த செய்தி தொகுப்பு. நாடு சுதந்திரம் அடைந்த 1947 முதல் 1977 வரை மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்தது. 1975இல் அவசர நிலை காலகட்டத்தில் இந்திரா காந்தி அரசு முன்னெடுத்த அடக்குமுறைகளுக்கு எதிராக 1977இல் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தலைமையில் ஜனதா கட்சி உருவாக்கப்பட்டது. ஸ்தாபன காங்கிரஸ், பாரதிய லோக்தளம், பாரதிய ஜனசங்கம், ஜனநாயக காங்கிரஸ் ஆகிய முக்கிய எதிர்க்கட்சிகள் ஜனதா கட்சி என்ற பெயரில் ஒன்றிணைந்தன. 1977 நாடாளுமன்ற தேர்தலில் ஜனதா கட்சி 271 இடங்களையும், இடதுசாரிகள், திமுக உள்ளிட்ட இதன் கூட்டணி கட்சிகள் 74 இடங்களிலும் வென்றன. மொரார்ஜி தேசாய் தலைமையில் மத்தியில் அமைந்த முதல் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி உட்கட்சி பூசல்களினால் 1979இல் கவிழ்ந்தது. இதன் பின்னர் 1988இல் ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போப்பர்ஸ் ஊழலை முன்வைத்து வி.பி. சிங் தலைமையில் ஜனதா தளம் கட்சி உருவானது. திமுக, இடதுசாரிகள், பாஜக உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஜனதா தளத்துடன் தேசிய முன்னணி என்ற பெயரில் கூட்டணி அமைத்து 1989 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றன. 140 இடங்களில் வென்ற ஜனதா தளத்திற்கு பாஜக, சி.பி.எம். உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவளித்தன. 1990இல் அத்வானி கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பாஜக தனது ஆதரவை வாபஸ் பெற்றதால் வி.பி. சிங் அரசு கவிழ்ந்தது. ஜனதா தளத்திலிருந்து வெளியேறிய சந்திரசேகர் காங்கிரஸ் ஆதரவுடன் 1990 நவம்பரில் ஆட்சியமைத்தார். 1991 மார்ச்சில் காங்கிரஸ் தனது ஆதரவை வாபஸ் பெற்றதால் சந்திரசேகர் அரசு கவிழ்ந்தது. 1996 பொதுத் தேர்தலில் ஜனதா தளத்தின் தலைமையில் திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், சி.பி.எம்., தெலுங்கு தேசம் உள்ளிட்ட 13 கட்சிகள் ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. பாஜக 161 இடங்களை வென்ற நிலையில் காங்கிரஸ் ஆதரவுடன் தேவகவுடா தலைமையில் ஐக்கிய முன்னணி ஆட்சி உருவானது. 1997 ஏப்ரலில் காங்கிரஸ் ஆதரவை வாபஸ் பெற்றதால் தேவகவுடா ஆட்சி கவிழ்ந்தது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் ஜனதா தளத்தை சேர்ந்த ஐ.கே. குஜ்ரால் பிரதமரானார். 1998இல் திமுகவை கூட்டணியிலிருந்து விலக்க வேண்டும் என்ற காங்கிரசின் கோரிக்கையை குஜ்ரால் ஏற்க மறுத்ததால் அவரின் ஆட்சி கவிழ்ந்தது. 1998 பொதுத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைத்தது. 272 எம்பிக்கள் ஆதரவுடன் வாஜ்பாய் பிரதமரானார். 1999 ஏப்ரலில் அதிமுக தனது ஆதரவை வாபஸ் பெற்றதால் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. கடந்த காலங்களில் காங்கிரஸ் அல்லது பாஜகவிற்கு மாற்றாக எதிர்க்கட்சிகள் அமைத்த கூட்டணி ஆட்சிகள் எதுவும் 5 வருடங்கள் நிறைவு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சாலை விபத்துல தெலுங்கானாவை சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. 10 நாளைக்கு முன்னாடியே அவருக்கு இன்னொரு சாலை விபத்தும் நடந்திருக்கு. ஸோ தொடர்ச்சியா அவரை சாலை விபத்துகள் இல்லை, அவரோட மரணம் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கா அவரை, இல்லை அவரோட மரணத்தில் ஏதாவது மர்மம் இருக்கா அப்படிங்கிறத அலசுது இந்த செய்தி தொகுப்பு. தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத் கண்டோன்மென்ட் தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தவர் 37 வயதான லாசியா நந்திதா. பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியைச் சேர்ந்த சாயண்ணாவின் மகளான இவர் தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவர் எம்எல்ஏவாக பதவி வகித்த அதே தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தந்தையின் வழியிலேயே களப்பணிகளில் ஈடுபட்டு வந்த லாசியா நந்திதா கடந்த 23ஆம் தேதி காரில் சென்று கொண்டிருந்த போது கோர விபத்தில் சிக்கினார். ஹைதராபாத்தில் உள்ள படன்சேரு அருகே சுல்தான்பூர் ORR பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் இருந்த தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த இரத்த வெள்ளத்தில் மிதந்த எம்எல்ஏ லாசியா நந்திதா
மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன்னரே பரிதாபமாக உயிரிழந்தார். இவரது இறப்பு தெலங்கானா மக்களவையும் BRS கட்சியினரையும் சோகத்தில் ஆழ்த்திய நிலையில் கடந்த 3 மாதத்தில் லாஸ்யா நந்திதா பலமுறை மரணத்தின் விளிம்பில் இருந்து தப்பியுள்ளது தெரியவந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் அரசு மருத்துவமனையில் நடந்த விழாவில் பங்கேற்ற போது ஓவர்லோடு காரணமாக லிப்டுக்குள் சிக்கியுள்ளார் லாஸ்யா. சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகுதான் அவர் லிப்டுக்குள் இருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்பின் பிப்ரவரி 13ஆம் தேதி நார்கட்பள்ளி அருகே லாஸ்யா நந்திதா காரில் சென்று கொண்டிருந்த போது அவரது கார் விபத்தில் சிக்கியுள்ளது. இதில் அவருடன் இருந்த போலீஸ் அதிகாரி படுகாயங்களுடன் உயிரிழந்த நிலையில் அன்றைய விபத்தில் இருந்து லாஸ்யா சிறு காயங்களுடன் தப்பியுள்ளார். இந்த பதற்றம் தணியும் முன்னரே அடுத்த 10 நாட்களில் மற்றுமொரு சாலை விபத்து அவர் உயிரை பறித்துள்ளது பலரின் சந்தேகத்திற்கு வழிவகுத்துள்ளது. மேலும் அவரது தந்தை சாயண்ணா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உயிரிழந்த நிலையில் ஒரே ஆண்டிற்குள் அதே தொகுதி MLAவான அவரது மகளும் உயிரிழந்துள்ளது பலரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. லாஸ்யா நந்திதா மரணத்தில் விபத்தை தாண்டி ஏதேனும் அரசியல் உள்நோக்கம் உள்ளதா என பலர் உற்றுநோக்கி வரும் நிலையில் அவர் சீட் பெல்ட் அணியாததே அவரது இறப்பிற்கு காரணம் என ஒரு தரப்பில் கூறப்படுகிறது. உலகமே AI நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது ChatGPTல அம்பானியோட ஹனுமன் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் பயங்கரமா பெருசா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதோட அறிவிப்பு எந்த அளவுக்கு இருக்க போகுது, அந்த அறிவிப்பு என்னென்னவா இருக்கு அப்படிங்கறத அலசுது இந்த செய்தி தொகுப்பு. தொழில்நுட்ப உலகில் தற்போது பெரும்பாலான நிறுவனங்களின் கவனம் செயற்கை நுண்ணறிவு பக்கம் திரும்பியுள்ளது. அந்த அளவுக்கு மொத்த உலகையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறது AI தொழில்நுட்பம். அதிலும் மனிதர்களைப் போல் சிந்திப்பது மட்டுமின்றி அவர்கள் செய்வதை தங்களாலும் முடியும் என்று நுணுக்கமாக செய்து காட்டி அசத்தி வரும் ஜெனரேட்டிவ் AIக்கு மவுசு அதிகம். கூகுளில் தேடினால் வெறும் தகவல்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கும் என்ற நிலையில் தகவல்களோடு எழுத்துக்களை கோடாக மாற்ற, கணக்கிட, மொழியாக்கம் செய்ய என சூப்பர் கம்ப்யூட்டராக செயல்பட்டு அசத்தி வரும் ஜெனரேட்டிவ் AI சாஃப்ட்வேர் மீதான முதலீடுகள் தற்போது அதிகரித்து வருகின்றன. 2022ஆம் ஆண்டு இறுதியில் ஓபன் AI நிறுவனத்தின் ChatGPT அறிமுகம் தொழில்நுட்ப உலகை அதிர வைத்திருந்த நிலையில் இதற்கு போட்டியாக கூகுள் நிறுவனமும் கடந்த ஆண்டு இறுதியில் ஜெமினியை அறிமுகப்படுத்தி AI ரேஸில் நாங்களும் இருக்கிறோம் என்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவில் ChatGPT வெர்ஷனான ஹனுமானை அறிமுகப்படுத்த இருப்பதாக அறிவித்துள்ளது முகேஷ் அம்பானியின் பாரத் GPT. இது அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் இதற்காக 8 IIT நிறுவனங்கள் உடன் இணைந்து பாரத் GPT குழுமத்தினர் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சுகாதாரம், நிர்வாகம், நிதி சேவைகள் மற்றும் கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஹிந்தி, தமிழ் என மொத்தம் 11 உள்ளூர் மொழிகளில் இந்த சாட்பாட் செயல்பட இருப்பதுதான் கூடுதல் சிறப்பு. வெறும் எழுத்தாக மட்டுமின்றி வீடியோவாகவும் ஆடியோவாகவும் கூட பயன்படுத்தும் விதத்தில் இது அறிமுகமாக இருப்பதாகவும் இதற்கு அடுத்த கட்டமாக 20 உள்ளூர் மொழிகள் வரை இந்த சாட்பாட்டை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பல மொழிகளை பேசும் இந்திய மக்களிடையே இந்திய மக்களுக்காகவே பிரத்யேகமாக அறிமுகமாக இருக்கும் இந்த ஜெனரேட்டிவ் AI சாட்பாட்டான ஹனுமான் பல விதத்திலும் பக்கபலமாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களுக்கு ஒரு ஆஹா அப்டேட் கொடுத்துருக்காங்க. எஸ், இனிமேல் எல்லாம் ஓப்பன் புக்கை பார்த்தே எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் புக் பார்த்தே எக்ஸாம்ஸா? இது யாருக்குன்னு கேட்டால் CBSE மாணவர்களுக்கு. அது பற்றி என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பின் டிராப் சைலண்டாக இருக்கும் தேர்வறையில் வினாத்தாளை பெற்றுக்கொண்டு விடை தெரியாமல் முடிக்கும் மாணவர்கள் பலரின் புலம்பல்களை கேட்டிருப்போம். ஏன், நம்மில் பலரே இப்படி புலம்பி தள்ளியிருப்போம். அதையும் தாண்டி ஒரு சிலர் பிட்டடித்தாவது தேர்ச்சி பெற வேண்டும் என முயற்சிப்பதுண்டு. ஆனால் இனி புலம்பாமல், பயந்து பயந்து பிட்டடிக்காமல் பகிரங்கமாக புத்தகத்தையே பார்த்து எழுதலாம் என்றால் நம்ப முடிகிறதா?
ஆம், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கு தேர்வில் புத்தகத்தை பார்த்து எழுதும் ஓபன் புக் தேர்வு முறையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அப்படியானால் இனி படிக்க வேண்டாமா என குஷியாகும் மாணவர்களும், மாணவர்களின் படிக்கும் திறன் குறையாதா என கேள்வி எழுப்புபவர்களுக்கும் தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பின் பரிந்துரை விளக்கமளிக்கிறது. தற்போதைய தேர்வு முறைப்படி வினாத்தாள்களில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மனப்பாடம் செய்த பதில்களையே மாணவர்கள் எழுதுகின்றனர். இதனால் பாடம் குறித்த புரிதலின்றி பலர் மனப்பாடம் செய்து அதனை அப்படியே விடைத்தாளில் அச்சடிக்கின்றனர். ஆனால் புத்தகத்தை பார்த்து எழுதும் ஓபன் புக் தேர்வு முறையில் நேரடி கேள்விகள் இடம்பெறாது என்பதால் மனப்பாடம் செய்யாமல் மாணவர்கள் சிந்தித்து தேர்வை மேற்கொள்வர் என கூறப்படுகிறது. ஆய்வுகள், பகுப்பாய்வு, ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களை மதிப்பிடுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மையமாக கொண்டு சிபிஎஸ்இ தேர்வு முறையை மாற்றியுள்ளது. இதனால் மாணவர்களின் சிந்தனை திறன் மேம்படும் என கருதப்படுகிறது. வரும் நவம்பர் மாதத்தில் குறிப்பிட்ட சில பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சோதனை முறையில் இந்த தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக கணிதம், அறிவியல், ஆங்கிலம் உள்ளிட்ட பாடங்களுக்கு டெல்லி பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் கேள்வித்தாள்களை தயாரிக்கும் பணியில் மும்முரம் காட்டி வருகிறது. மாணவர்கள் புத்தகம், குறிப்புகள் என எவற்றை வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம். ஆனால் முழுக்க முழுக்க பாடத்தின் மீதான புரிதலை வைத்தே பதிலளிக்க முடியும் என்பதால் மாணவர்களுக்கு இந்த தேர்வு முறை சவாலானதாகவே இருக்கும். தமிழ்நாட்டில் நம்ம டெய்லி சாப்பிட்ற அரிசியோட விலை ஏறிக்கிட்டே போகுது. 4 மாசத்துல 15லேருந்து 17 ரூபாய் வரைக்கும் அரிசியோட விலையானது ஏறி இருக்கு. ஸோ என்னதான் நடக்குது, அரிசியோட விலை ஏன் தான் ஏறுது அப்படிங்கிறத இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். மக்களின் அத்தியாவசிய தேவைகளில் முதலிடம் பிடிப்பது உணவு. அந்த உணவு தட்டுப்பாடு காரணமாகவே உலகின் பல நாடுகளில் பரிதாப மரணங்கள் நடந்தேறி வருகின்றன. உணவு தேவையை பூர்த்தி செய்வதை பெரும்பாலான ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களின் பிரதான நோக்கமாக அமைந்திருக்கின்றன. ஆனால் சமீப நாட்களாக காய்கறி, மளிகை உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை கணிசமாக அதிகரித்து வருகின்றன. அந்த வரிசையில் கடந்த சில மாதங்களாக வேகமாக உயர்ந்து வருகிறது அரிசி விலை. சத்தமில்லாமல் அதிகரித்து வரும் அரிசி விலையேற்றம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கடந்த 4 மாதங்களில் சில்லறை விலையில் 1 கிலோ அரிசி 15 முதல் 17 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இதனால் மாதத்தில் சாப்பாட்டிற்கு செலவிடப்படும் குடும்ப பட்ஜெட்டில் 300 முதல் 400 ரூபாய் அதிகரிப்பதாக ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் அப்பாவி மக்கள். குடும்பத்தை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொருள் வாங்கியும் கொடுக்குறதுக்குள்ளேயும் எங்களுக்கும் சிரமம் அதிகமாக இருக்குது. ஒரு மாதம் ஒரு பொருள் இப்போ இந்த மாதம் என்னான்னு பார்த்தோம்னா அரிசி, போன மாதம் என்ன பண்ணால் ஒரு 10 நாள் பூண்டு, இதுமாரி ஒரு மாதம் வேறுனா வெளியே தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்ணாலும் குடும்பத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ண முடியல நாங்கள். இதனால் மூட்டை அரிசி வாங்காமல் சில்லறை முறையில் அரிசி வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மக்கள். நான் ரெகுலராக ஜாக்குவார் வாங்குவேன். மூட்டை 1700, அதை விட்டோம்னா காவேரி 1750. ரேட்டு இப்போ எல்லாம் 900 கிட்ட வந்துருச்சு. அதனால் இப்போ லூஸில் உள்ள பொன்னி 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறேன். இப்படி அரிசி விலை அதிர்ச்சியூட்டும் அளவிற்கு உயர நெல் தட்டுப்பாடு முக்கிய காரணம் என்கின்றனர் வியாபாரிகள். ஏற்றுமதி அதிகம், நம்ம ஊர் வளத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் நம்ம தமிழ்நாட்டில் விவசாயம் ஏற்கனவே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. விவசாயம் பண்ண ஆள் இல்லாமல் கம்மியாயிட்டு. ஆந்திரா நம்ம தான் இருந்தோம். ஆந்திராலையும் வளத்தில் குறைஞ்சி போச்சு. தண்ணி இல்லைங்கன்றாங்க. கர்நாடகாலையும் தண்ணி இல்லை. 2 பக்கம் கர்நாடகா விளைய ஒரு பக்கம் தான் விளையுது. தண்ணி கம்மியாக இருக்கனால வளத்தில் இல்லை. அதனால் இங்கே ஆந்திராக்காரன் கர்நாடகாரன் வாங்கிட்டு போயிடுறாங்க. தமிழக மக்களின் சன்னரக சாப்பாட்டு அரிசி தேவையை கர்நாடகா, ஆந்திர மாநிலங்கள் 80% பூர்த்தி செய்யும் நிலையில் குறுவை சாகுபடியில் போதுமான நெல் விளைச்சல் இல்லாமல் உற்பத்தி குறைந்துள்ளது. மேலும் வெளிநாடுகளுக்கு அதிகளவு அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டதாலும் தமிழ்நாட்டில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். தவிர ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு அரிசி வழங்கிட விவசாயிகளிடமிருந்து தமிழக அரசே நெல் கொள்முதல் செய்வதாலும் அரிசி விலையேறி உள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். நெல் விளைச்சல் கம்மி, விளைஞ்ச நெல்லே கவர்மெண்ட்டு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குது. அதுக்கு மேலே நாங்கள் வாங்கி வைக்கும்போது அடக்கம் கூட வருது. கிலோவுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுப்பா. இப்போ முன்னாடி நெல் விலை 100 ரூபா குண்டால் கூட்டாங்களப்பா. அதுக்கு முன்னாடி நமக்கு சரியாக இருந்துச்சு, இப்போ முடியலை. அதனால் கிலோவுக்கு 5 ரூபா 7 ரூபா கூடி போச்சு.
விலையேற்றம் இந்த ஆண்டு இறுதி வரை தொடரும் எனவும் அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள். குறையதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இந்த வருஷம் இப்படி தான் இருக்கும். அடுத்த வருஷம் விளைச்சல் வர வரைக்கும் அப்படி தான் இருக்கும். விலைவாசி நம்மளாக கூடி போச்சு. இனிமேல் குறைஞ்சாலும் ஒரு 50 ரூபா 100 ரூபா குறையும், அவ்வளோதான். மூட்டைக்கு அவ்வளோதான் குறையும், அதுக்கு மேலே குறை வாய்ப்பு இல்லை. விலைவாசி ஏறி போச்சு, அவ்வளோதான். நெல் விலை வந்து இப்போ அரிசி வந்து பருப்பு மாதிரி 100 ரூபா விற்கணும் நினைக்கிறேன். இப்போ அரிசி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு மூட்டை நெல் வந்து 3000 ரூபா. ஒரு மூட்டை 3000 போச்சுன்னா அரிசி வந்து 2000 விற்கணும். அதுக்கு வந்து இப்போ கம்மியாக கொஞ்சம் மீடியமாக போயிட்டு ஒரு 1500 வந்து நல்ல அரிசி கிடைக்குது. ஆமாம், 1500 1500 ஆகி போச்சு. ஒரு 1500 கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அரிசியின் அதிரடி விலை ஏற்றத்தால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அரிசி விலையை கட்டுப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. கல்யாணம் ஆன அடுத்த நாளே வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணை வந்து துரத்தி விடுறாங்க. ஏன் ரீசன் கேட்டால் எக்ஸ் லவர் வந்து பயங்கரமான ஒரு காரியம் பண்ணியிருக்காரு, அவங்க கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டியிருக்காரு அப்படின்னு. எத்தனை வருஷ காதல் இது, அவர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கிறத அலசுது இந்த செய்தி தொகுப்பு. வாழை மரம், தோரணம், பூக்களால் என அலங்கரிக்கப்பட்டிருந்த வீட்டை பெண்கள் கூட்டம் ஆக்ரோஷத்தோடு சூழ்ந்திருந்தது. முகத்தை மறைத்தபடி பெண் ஒருவரும் மகளின் பரிபோன வாழ்க்கையை நினைத்து அவரது தாயும் குடும்பத்தினரும் அந்த இடத்தையே கலவரக்காடாக மாற்றியிருந்தனர். இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் கண்ணீரும் கம்பளியுமாக கதறுவதற்கு காரணம் இந்த வீட்டில் இருக்கும் அந்த ஒரு நபர். அவர் வேறு யாருமில்லை, இந்த பெண்ணின் முன்னாள் காதலன். பிரேக்கப் விரக்தியில் முன்னாள் காதலன் செய்த செயல் தற்போது இந்த பெண்ணின் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. நடந்த பிரச்சனைகளின் முழு பின்னணியை தெரிந்து கொள்ள பெங்களூரு செய்தியாளர் பாரதி ராஜாவோடு விசாரணையை துவங்கினோம். கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் உள்ள கித்தூர் டவுன் பகுதியை சேர்ந்தவர் முத்துராஜ். இவரும் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த பெண் ஒருவரும் 6 வருடங்களாக காதலித்து வந்திருக்கிறார்கள். இருவரும் அவ்வப்போது தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். காதலியை உடல் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்ட முத்துராஜ் திருமணம் செய்து கொள்ள மறுத்துள்ளார். காதலியும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு காதலனிடம் பல முறை கெஞ்சி கதறியிருக்கிறார். ஆனால் முத்துராஜின் மனம் மாறுவதாக இல்லை. ஒரு கட்டத்தில் முத்துராஜின் மீது நம்பிக்கையை இழந்த காதலி தன்னுடைய வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைக்கே ஓகே சொல்லியிருக்கிறார். சொந்த பந்தம், உற்றார் உறவினர் என ஊர் முழுவதும் பத்திரிகை அடித்து அந்த பெண்ணின் திருமணம் ஜாம் ஜாம் என நடந்து முடிந்திருக்கிறது. கானாப்பூர் பகுதியிலுள்ள மாமியார் வீட்டில் அந்த பெண் புது வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். இல்லற வாழ்க்கையில் இணைவதற்குள் கல்யாண வீடு கலவர வீடாக மாறியிருக்கிறது. தனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்றாலும் காதலி வேறு ஒருவனுடன் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கியது முத்துராஜின் கண்ணை உறுத்தியிருக்கிறது. சைக்கோவாக மாறிய முத்துராஜ் நேராக காதலியின் மாமியார் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்கு புது மாப்பிள்ளை மற்றும் உறவினர்களிடம் காதலியுடன் நெருக்கமாக இருந்த அந்தரங்க புகைப்படங்களை காண்பித்து எரியும் விளக்கில் எண்ணெயை ஊற்றியிருக்கிறார். மனைவியின் அந்தரங்க புகைப்படங்களைக் கண்டு அதிர்ந்து போன புது மாப்பிள்ளை அந்த பெண்ணை வீட்டை விட்டு விரட்டி எடுத்திருக்கிறார். புகுந்த வீட்டிலிருந்து தன்னை வெளியேற்றியது அந்த பெண்ணிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாய் மற்றும் உறவினர்களிடம் நடந்ததை கூறி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்த முன்னாள் காதலன் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த பெண். மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியும்
காதலன் குடும்பத்தினரிடம் வற்புறுத்தி இருக்கிறார். இதற்கு முத்துராஜ் மறுப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்யவே இரண்டு தரப்புக்கும் பிரச்சனை வெடித்திருக்கிறது. நேரமாக ஆக ஊர்க்காரர்கள் கூடிவிடவே இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதே மாதிரி டெய்லி நிறைய செய்தி தொகுப்போட வரும். Until then, stay tuned with தந்தி டிவி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.